நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் பாலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். அதாவது கலாக்கந்த் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம அதிக செலவில்லை, ப்ரெட்டும் பாலும் இருந்தாலே போதும். குறைஞ்ச செலவிலேயே வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம ரொம்பவும் டேஸ்ட்டான இந்த ஸ்வீட்டு 15 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த ஸ்வீட் செஞ்சு தரலாம். இது செய்யறதுக்கு 4 ப்ரெட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். 4 ப்ரெட்டுடைய ஓர சைடில் ப்ரௌன் கலராக இருக்கிறத நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நாங்கள் 2 பேருக்கு தான் இந்த ஸ்வீட் செய்கிறேன், அதனால் குறைவாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டு எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி பாலும் எடுத்துக்கணும். 4 ப்ரெட்டு பீஸுக்கு 1/2 லிட்ரு பாலை காய்ச்சி வச்சுருக்கேன். மாட்டுப்பால் தான் எடுத்திருக்கேன். நல்லா காய்ஞ்ச பிறகு அதனுடைய ஏடை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு தான் மறுபடியும் இந்த பாலை நான் வானலில் ஊற்றி சூடுபடுத்திட்டு இருக்கேன். இந்த பால் லேசாக சூடாறின பிறகு 2 கிண்ணத்தில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் பால் எடுத்து வச்சுக்கினேன். எடுத்து வச்சுட்டு ஏன் எடுத்து வச்சுருக்கின்றத அப்புறம் நான் சொல்கிறேன். ஒரு கிண்ணத்தில் இருக்கிற பாலில் நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் பால் பவுட்ரு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஆப்ஷன் தான். இது உங்கள்கிட்ட பால் நிறைய இருந்ததுன்னா நீங்கள் பாலில் கூட செஞ்சுக்கலாம். இந்த பால் பவுட்ரு போட்டு செய்யும்போது நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பால் பவுட்ரை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பில் இருக்கிற பாலில் அதை ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கை விடாமல் கலந்து விட்டுனே இருக்குங்க. நம்ம ஓர சைடில் பிடிச்சி வரும், அந்த இந்த மாதிரி எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கினே இருக்கணும். அப்படி தான் இருந்தால் தான் இந்த ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்த பிறகு 2 ஸ்பூன் அதில் சர்க்கரை போட்டுக்கலாம். 1/2 லிட்ரு பாலுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை நல்லா இனிப்பாகவே இருக்கும். 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு அந்த பாலையடை எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பாலையடையும் இதில் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இந்த பாலையடை ஊற்றி கலக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாலையடையும் போட்டுக்குங்க. அதில் போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி சுருண்டு வரணும். கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலராக. இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கலாக்கந்த் ரெசிபி வெறும் பாலில் தான் செய்யணும். ஆனால் அதுக்கு பால் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். நம்ம நிறைய பேர் வீட்டில் இருந்தாக்கா நிறைய பேருக்கு செய்யறதுக்கு முடியாது. அதனால் ப்ரெட்டு வச்சு செஞ்சாக்கா நம்ம குறைஞ்ச செலவிலேயே இந்த கலாக்கந்த் ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு தட்டில் எடுத்துக்கினேன். இந்த 4 ப்ரெட்டு வைக்கிறதுக்கு உண்டான பாத்திரத்தை நான் எடுத்துக்கினேன். நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் நிறைய ப்ரெட்டு வாங்கி பெரிய பாத்திரத்தில் செஞ்சுக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பாலும் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தட்டில் நம்ம கெட்டியாக வச்சுருக்கிற பாலை ஊற்றி நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே ப்ரெட்டை அடுக்கி விட்டுடலாம். ப்ரெட்டை அடுக்கிட்டு அது மேலே நார்மல் பாலை ஊற்றிடலாம். இது ஏன் ஊற்றுறோம்னா நம்ம ப்ரெட்டு சாஃப்டாக ஆகிறதுக்காக இதை ஊற்றிக்கணும். இதை ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம அந்த கெட்டியாக இருக்கிற பாலை தடவி விட்டுடலாம். இது எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுட்டு மறுபடியும் இது மேலே நம்ம ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம மறுபடியும் நார்மல் பாலை ஊற்றி அது மேலே கெட்டியான பாலை ஊற்றிக்கணும். இந்த கலாக்கந்த் ரெசிபி செய்கிறதுக்கு பால்லே செய்கிறதால ரொம்பவும் அதிகமாக செலவாகும். இந்த மாதிரி ப்ரெட்டு வச்சு செய்யும்போது நமக்கு அதே கலாக்கந்த் ரெசிபியோட டேஸ்ட்டு இந்த கிடைக்கும். இந்த ப்ரெட்டில் செய்யக்குள்ளேயும் நமக்கு செலவும் கொஞ்சம் குறவாகும். அதனால் இந்த மாதிரி கலாக்கந்த் ரெசிபி செஞ்சுக்கோங்க. ப்ரெட்டை வச்சு நல்லா சூப்பராக இருக்கும். இது மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக பாதாம் பிஸ்தா முந்திரிலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை மேலே இப்படி தூவி விட்டுட்டு ஒரு பட்டர் பேப்பரால் மூடி ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிடலாம். ஏன்னா இது பால் இதெல்லாம் போய் செட் ஆகணும். அதனால் நம்ம அப்படியே வச்சிடலாம். நம்ம வெளியிலையும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும் மாதிரி இருந்தாக்கா ஒரு 1/2 மணி நேரம் வைக்கலாம். நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் வச்சு நம்ம எடுத்து இது கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இதை இப்படி கவர் பண்ணி மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம் வச்சாலே போதும். நல்லா பால்லாம் போய் ப்ரெட்டு கூட செட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் திறந்து காட்டுறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ திறந்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு செட் ஆகி போச்சு, பாலும் ப்ரெட்டும் சேர்ந்து. இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கலாம். பீஸாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கும் பெருங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம சாப்பிடும்போது ப்ரெட்டு வச்சு தான் இந்த கலாக்கந்த் ரெசிபி செஞ்சோன்றதே தெரியாது. செய்த மாதிரியே டேஸ்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் நான் செஞ்சு கொடுக்கும்போது பாலில் செய்தின்னு தான் கேட்டாங்க. ப்ரெட்டு வச்சு செஞ்சது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன். சூப்பராக நமக்கு கலாக்கந்த் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. மாதிரி குறைஞ்ச செலவில் இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில்
என்ன சொல்கிறாங்கன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.